ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நேற்று விட இன்றைக்கி வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் கம்மியாக இருக்குது. பார்த்துருப்பீங்க என்னோடய வெயிட் என்னன்னு சொல்லிட்டு. நேற்று விட ஒரு 100 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தம்பியை வந்து தூங்க வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அது என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு கெட் ரெடி வித் மை வந்து என்ன பார்க்க போகிறீங்க. நானும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சாரியில் உங்களுக்கு கெட் ரெடி வித் மீ வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், விளாக் பண்ணலான்ட்டு. பட் வந்து சுச்சுவேஷன் அமையவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டு. அது வந்து நாளைக்கு ஈவினிங்லேருந்து விளாக் ஸ்டார்ட் ஆகும். காலையில் ஆஸ் யூஷுவல் மாதிரி நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஈவினிங்கில் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். அது எங்கே ஏது எந்த இடத்துல சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னிலேருந்தே அதோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சாரி நான் வேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, பட்டு சாரியெலாம் வேணான்னு சொல்லிட்டு, நைட்டு தானே சொல்லிட்டு ஒரு ஃபேன்சியாக எதனா கட்டிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டு சாரியும் கட்டியிருக்கலாம். ஃப்ரீ பில்ட்டெலாம் எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி. 2 பட்டு சாரிக்குமே எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து நைட்டில் வேணாமே, ஒரு இது ஃபேன்சியாக கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபேன்சி சாரீ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் வந்து இப்போ தான் ஸ்டிச் பண்ணேன். கொடுத்துட்டாங்க, 2 டேஸ் ஆச்சு கொடுத்து. சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரெடியாக போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, லுக் எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள் ஃபைனலாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் காலையில் என்னோடய வெயிட் செக் பண்ணேன். நேற்று விட இன்றைக்கி 100 கிராம் கம்மியாகிருக்கு. அது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது. ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே. நல்ல வெயிட் லாஸ் சொல்லிட்டு எனக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் வரும். அது வந்து ஃபேஸில் வர்றது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே ஸ்கின் நல்லாயிருக்கும். இப்போவே வந்து ஒரு ஹைட்ரேட்டிக்காக ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதனால். தண்ணி குடிக்கிறனால இது அட்லீஸ்ட் தண்ணி நான் 1 லிட்டர் கம்மியாக குடித்தாலுமே என்னுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாட்டர் இன்டேக் பண்ணணும். அதில் வந்து நான் 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணலனாலும் எனக்கு வந்து அந்த டேவே போக மாட்டுது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலன்னா எதனா ஒரு மிஸ்டேக். எக்ஸசைஸ் 20 மினிட்ஸாவது பண்ணணும். 4 லிட்டர்ஸ் வாட்டரில் இன்டேக் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட் வந்து காலையில் ஷேக்கு, நைட்டும் ஷேக் எடுத்துருவேன். ஷேக்கோ கஞ்சோ உங்களுக்கு எது விருப்பப்பட்டது மார்னிங்கோ நைட்டோ லைட்டாக எடுத்துக்கிட்டு, மதியம் வந்து எனக்கு பிடிச்ச ஒயிட் ரைஸோ வச்சுக்குவேன். காப்ஸு, ப்ரோட்டீனு, நான்வெஜ்ஜு எது உங்களுக்கு பிடிக்குதோ மதியம் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிடுவேன். ரைஸ் குவான்டிட்டி மட்டும்தான் கம்மி பண்ணுவேன். மற்றபடி ஆஸ் யூஷுவல் தான். இதில் வந்து தண்ணி வந்து தூங்க போகிறதுக்குள்ளே ஈவினிங் 6 o'clock 4 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு மேலே குடித்தோம்னா நம்ம வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும், தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வந்து நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த டே வந்து மைண்டுக்குள்ளேயும் சரி மனசுக்குள்ளேயும் சரி எனக்கு உறுத்திட்டே இருக்கும். இது பண்ணலையே அப்படின்ட்டு. நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும். இது மாதிரி நான் கரெக்டாக போக சொல்ல தான் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த டைமில் எதனா ஒரு மிஸ்டேக் ஆகிடும். இந்த தடவை வந்து கரெக்டாக பண்ணணும். என் மைண்ட் செட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 1 வீக்கோட லன்ச் மெனு வந்து நான் ஷார்ட் வீடியோ நேற்று நைட் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். எப்படி சொல்லுது, நல்லா போயிட்டுருக்கு சொல்லும். நம்மளா கெடுக்கிறது தான். மைண்ட் செட்டு தாங்க காரணம். அது கரெக்டாக வச்சுருந்தா ஒன்றுமே கிடையாது. எப்போவுமே தான். இன்றைக்கி நல்லா ஸ்வீட் சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் ஏறும். இதே ஹெல்த்தியாக சாப்பிட்டா மெயின்டெனன்ஸாக இருக்கும். இது லைஃப் லாங் கொண்டு போகிறதும் கொண்டு போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஹெல்த்தியாக வாழணுமா இல்லை அன்ஹெல்த்தியாக வாழணுமான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஐடியல் வெயிட் வந்த பிறகு சொன்னேன் மெயின்டெனன்ஸில் இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸில் இருக்க சொல்ல உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போடாது, கண்டிப்பாக போடாது. நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல்லாம் வர சொல்ல என்ஜாய் பண்ணிக்கலாம். அது எந்த மெத்தடெல்லாம் நம்ம சாப்பிட்டா வெயிட் போடாமல் ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கோம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோமே, ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து ஜீரா வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். சரி, அதுக்குள்ளேயும் இவனுக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சா, குளிக்க வச்சு டிஃபன் தான் கொடுத்தேன். இட்லி வந்து ஒன்று சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு இப்போ தூங்குறாரு. இவர் தூங்க வச்சுட்டா ஒரு 2 hours தூங்குவான். இந்த 2 hours வந்து நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணி குடிக்கிறது, பிளாக் காஃபி, ஜீரா வாட்டர் இந்த மாதிரியும் சைடில் சூடாக குடிப்பேன். ஃபில் பண்ணின்னு வந்துட்டேன். காலையிலே குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் வந்து டைம் இல்லைனால தண்ணியே குடிக்க முடியல. ஏன்னா மேட்டெல்லாம் வீட்டில் வந்து மேட்டை வந்து வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி வந்து மொத்தமாக துவைச்சிருவேன். அதை வந்து துவைச்சி இப்போ தான் லைனாக ஒரு 10 மேட்டு கிட்ட வந்து வெளியே காய வச்சுருக்கேன். வெளியே துவைச்ச துணியில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இது மடிச்சிடணும். இவனை தூங்க வச்சதில் இதெல்லாம் மடித்து வச்சுட்டு ஈவினிங் வந்து பாப்பா வந்தோன்னே எங்கள் யூனிஃபார்ம்லாம் மறுபடியும் துவைச்சி அதை காய வைக்கணும். ஈவினிங் நாளைக்கு காலையில் அதை மடிச்சிடணும்.
ஆனால் துணி துவைக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது வந்து அது கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த துணி மடிக்கிறதும் துவைக்கிறதும் அந்த ட்ரெஸ் அந்தந்த கரெக்டாக வந்து நம்ம ஷெல்ஃபில் வைக்கிறது, அதாவது மம்மிக்கு தான் இந்த ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கன்னா போவோம், இந்த ட்ரெஸ் எங்கே வச்சிங்கன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன தான் கேட்பாங்க, எங்கே வச்சிங்க எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களே வச்சுருப்பாங்க, அவங்களே மறந்துடும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கனால ஐயோ அவங்க இங்கே வச்சுட்டு போயிட்டாங்களே, இது கரெக்டாக நம்ம வைக்கணும், இந்த இடத்துல இது அங்கே வைக்கணும், பென்சில் இங்கே வைக்கணும், பென் அங்கே வைக்கணும், இது வந்து கபோர்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம். கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. நான் ஒரு ஸ்டேஜில் இரிட்டேட்டிங் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியும், ஒரு ஹாப்பியாக பண்ணுவோம், நம்ம பசங்களுக்கு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகவே பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்க வந்து புரிஞ்சிக்காம தான் பண்ணுறாங்க. நம்மள அவங்களுக்கு குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் நம்ம டென்ஷன் ஆகி கத்தி அவங்கள திட்டி எதுக்கு, அதனால் ஃப்ரீயாக விட்டுருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் வெளியெல்லாம் சொல்கிறதில்ல, என்னுடைய மைண்ட் செட்டை நான் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நான் இது சொல்லாமையே இருந்திருப்பேன். சரி, நிறைய பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நான் சொல்கிறது. அவங்களும் இதையே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, என் வீடியோ பார்க்கறதுனால கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லன்ச் இன்றைக்கி என்னன்ட்டு எனக்கே தெரியலங்க. இன்றைக்கி வந்து டிஃபன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் மாங்காய் இருக்குது, கோவக்காய் இருந்துச்சு, தண்டு 2 வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று பார்த்துருப்பீங்க, தண்டு பொரியல் பண்ணது. இன்றைக்கி பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், கோல்டு கை கால்லாம் அப்படியே உதிர்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளித்த பிறகு தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்குது. இப்போது என்ன பண்ணன்னு தெரியல. மதியம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் வேலைலாம் இருக்குது, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவோமா இல்லைன்னு தெரியல. இன்றைக்கி டே எப்படி போகணும்னு தெரியல. இல்லை வெளியவே சாப்பிட்ருவோமானும் தெரியலை. இல்லை வீட்டில் வந்து அம்மா வந்து களி செஞ்சுருக்குன்னு சொன்னாங்க. இல்லை நான் களி சாப்பிடுனாலும் எனக்கு தெரியலை. ஆனால் மதியம் வந்து கேள்விக்குறி தான். ஆனால் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கும். காப்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துப்பேன். பார்க்கலாம். என்னுடைய லஞ்ச் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு. மெயினாக வந்து கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து ஒரு 4 லிட்டர்ஸ் கம்பல்சரி குடிக்கணுங்க. நீங்கள் வந்து ஒரு 60 கேஜி இருந்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் குடிக்கலாம். 70 கேஜி இருந்தேன்னா 4 லிட்டர்ஸ் குடிக்கலாம். நான் வந்து கம்மியாகிட்டே வரேன். 60 ரவுண்ட் ஆனால் தான் நான் 3 லிட்டர்ஸ்க்கு சேஞ்ச் ஆவேன். அது வரைக்கும் 4 லிட்டர்ஸ் தான் குடிப்பேன். ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் உங்கள் மைண்டு எல்லாமே. தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, வீட்டில் வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தூங்கட்டும். அதுக்கப்புறமா நான் மதியம் முடிஞ்சால் வெளியே போனால், ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட கிளம்புறது வந்து அந்த டைமில் வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் சாத்தியமே இல்லை. வீடியோ எடுத்துகிட்டு வந்து அவர் இதை குடி அதை வாங்கணும் இதை பண்ணணும் அந்த பிஸியில் இருப்பாங்க. அந்த டைமில் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய விலாக் நான் எடுத்து போட்டிருப்பேன், நிறைய போஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு அமையலை. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலியில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பண்ணலாம். எனக்கு எப்படி இருக்கோ ஃப்ரீடம் அதுக்கான வீடியோவாக தான் நான் இப்போ பண்ணுறேன். வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. நான் லஞ்ச் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், இல்லைனா இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு ஃபோனில் வரும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நாளைக்கு என்ன வீடியோஸ் சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒர்க்குனா மெயினாக வந்து என்னோடய ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணணும். பாருங்கள், வீட்டிலே பண்ணிவிடுவேன். இருந்தாலும் ஃபங்க்ஷன்னால் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன எப்போ பார்த்தாலும் வெயிட் லாஸ் சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. என்னுடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 55, ஐடியல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 57 ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். அதில் வந்து நீங்களே பாருங்கள், ஒரு 7 கேஜி தான் என்னுடைய வெயிட் எக்ஸஸாக இருக்கும். பார்த்தா தெரியவே தெரியாது. நான் ஏன் ஃபோக்கஸாக பண்ணுறேன்னா 1 கிலோ எக்ஸஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு மூச்சு வாங்குது எல்லாமே இருக்கும். அதில் பின்னாடி வந்து ஒரு ப்ராப்ளமாக நம்ம பேக் பெயின் அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஒரு டெலிவரி, அதாவது சொல்லணும், குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? அதனால் நான் சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். அந்த வெயிட்டை தான் நான் குறைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டே நான் போட மாட்டேன். ரொம்ப அண்டர் வெயிட்டில் தான் இருப்பேன். அண்டர் வெயிட்லேயே இருக்கக்கூடாது, அதே மாதிரி எக்ஸஸ் வெயிட்லேயே இருக்கக்கூடாது, ஐடியல் வெயிட்டில் தான் இருக்கணும். தெரியாதவங்க கண்டிப்பாக நான் என் வீடியோ பார்க்கறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஐடியல் வெயிட்டில் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்கள கேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கரெக்டாக நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோ பார்த்தா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை.
நிறைய யூடியூப் தந்தாவே ஃபாஸ்டிங்லாம் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருந்துக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். ஒரே நாளில் 2 கிலோ அந்த மாதிரி குறைக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. அப்படியே டபுள் ஆகிடுவீங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் வந்து வெயிட்டு போடாது. மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. லஞ்ச் வீடியோ அப்புறம் நான் த்ரெட்டிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டணும்னு தெரியலை. இந்த வீடியோத்தோடு இந்த முடிச்சுக்கலாம். இல்லைனா ஈவினிங் விலாக்லேருந்து அப்படியே நாளைக்கு விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். தனித்தனியாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. வீடியோ கண்டினியூ பண்ணணும்னு தெரியாது. தனி வீடியோவாக தான் வரும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து என்னுடைய சாரீ நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து ஃபேன்சி சாரீ வந்து நான் வந்து என் பாப்பா காது குத்த சொல்ல உங்களுக்கு காட்டியிருப்பேன். ரீசன்ட் சாரீ கலெக்ஷன் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 2 மந்த் முன்னாடி. அதில் வந்து காட்டியிருப்பேன். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சாரீ தான் இருக்குது. என்னுடைய சாரீ ஃபுல் கப்போர்டுமே ஃபுல்லாகவே அம்மா வீட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வர இந்த சுச்சுவேஷனே அமையலை. எடுத்துகிட்டு வந்தோடனே நான் என்னுடைய சாரீஸ்லாம் என்னென்ன சாரீ வச்சுட்ருக்கேன், ப்ளவுஸு எங்கே ஸ்டிச் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவே போகும். அந்த வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்த சாரீ காது குத்துறதுக்கு எனக்கு கொடுப்பாங்களே, முறைப்படி செய்வாங்கள்ல, எனக்கு இவருக்கு பாப்பாக்கெலாம். நான் அந்த சாரீ அவரெல்லாம் அந்த ஷர்ட்டில் யூஸ் பண்ணிட்டாங்க. ரெடிமேடாக இருக்குல்ல ஷர்ட்லாம், அதனால் யூஸ் பண்ணிப்பாங்க. நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கான ஃபங்க்ஷன் வரட்டும், அப்போ பண்ணிக்கலாமே, எதுக்கு சும்மா தச்சு வைக்கணும், எல்லாமே மணி தானே, அதனால டைம் எது தேவையோ அது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் தைச்சேன். நாளைக்கு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை குடிச்சிட்டு வாட்டர் இன்டேக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை.